தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் வருகின்ற மே மாதம் 43வது வணிகர் தினம் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நாம் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் ஏன்னா அந்த நம்ம மாநாடு நடத்துகிற இடத்துலே தெரியும், அது ஒரு மானாவாரி விவசாயம் நடக்கிற இடம். மழை பெஞ்சா பயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்து விடாப்பிடியாக அந்த மண் வளத்தை காத்து அந்த விவசாயத்தில் இருக்கிற அந்த பெருமக்களை மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் சுதேசி விவசாயிகளுக்கு 43 பேரை தேர்ந்தெடுத்து விருது வழங்குகிறோம். அதே மாதிரி அந்த உள்ளூர்லேயும் இப்போ நாங்கள்லாம் நிலப்புலன்கள் இருந்தால் கூட எல்லாத்தையும் போட்டுட்டு தேசாந்தரியாக வந்துட்டோம். இல்லாமல் அந்த பூமியை காத்துக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு தொழில் செஞ்சு தொழிலும் வெற்றிகரமாக நடத்தி அந்நியர்களுக்கு இடம் கொடுக்காம பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க சுதேசிகள். அவர்களை பாராட்டும் முகமாகவும் ஒரு 43 சிறந்த வணிகர்களை நாம் தேர்வு செய்து விருது வழங்குகிறோம். அதே மாதிரி அந்த இயலாதவர்கள் அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த தடவை செய்கிறதுக்கு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம மாநாட்டு இடம் ஒரு 40-50 ஏக்கர் உள்ள இடம் தான் பார்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். மிக சிறப்பாக நடத்தணும், அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். முன்னதாக அது எலெக்ஷன் எப்படி முடியுதுன்னு தெரில. நம்ம தீர்மானங்களை எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். நான் அதில் இன்னும் 2 நாளில் எல்லாரும் யாரை சந்திச்சுங்கிற வீடியோவை நான் வெளியிடுவேன். எல்லா தலைவர்களும் நம்மளுக்கு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கட்சியில் இருப்போம். நம்ம பேரவையில் குறிப்பிட்ட கட்சியில் நம்ம இல்லை. குறிப்பிட்ட கட்சியில் அடமானமும் வைக்க முடியாது, விற்பனையும் செய்ய முடியாது. அது வேற, இந்த கடை இல்லைன்னா சந்தை கடை, சந்தை கடை இல்லைன்னா வேற கடைன்னு சிலர் போவாங்க. நம்மளால் அது முடியாது. நம்ம கொண்ட கொள்கைக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்து அதை செய்கிறதுக்கு சரியாக இருக்காங்களா, உறுதி கொடுக்குறாங்களாங்கிறத பார்த்து தான் நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக நம்ம தீர்மானங்கள் மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் கிராம பஞ்சாயத்துகளுக்கும் தீர்மானங்களை கொடுக்கணும். பாருங்கள், இப்போ எவ்வளவு பிரச்சனைகள், எதுக்காவது நிவாரணம் கிடைச்சிருக்கா? அப்பட்டமாக நடக்குது. அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு தான் இந்த வணிகர் தினத்தை நம்ம நடத்தணும். யாருக்கு வணிகர் தினம் நடத்தணுங்கிறதுல உரிமை இருக்கோ இல்லையோ, நமக்கு உரிமை இருக்குது. 1வது வணிகர் தினத்திலிருந்து விடாமல் வணிகர் தினம் நடத்திட்டு வரோம். ஆமாம், 43 வருஷமாக வணிகர் தினம் நடத்துகிறோன்னா அதனால் என்ன சாதிச்சேன்னு யாராவது கேட்டால் எவ்வளவோ சொல்லலாங்க. அவ்வளோ சாதிச்சிருக்கோம். ஆனால் அது அந்த சம்மந்தப்பட்ட வணிகர்களுக்கும் போய் சேருதா இல்லை மக்களுக்கு போய் சேருதாங்கிறது தெரியல. எவ்வளவு செஞ்சுருக்கோம். ஆனால் மக்கள் மனதில் பேசப்படுறது வேறு அமைப்புகள் தான் பேசுகிறாங்க. பிரம்மாண்டமான விளம்பரங்களை பண்ணி பண்ணுறாங்க. நம்ம களத்தில் நிற்கிறோம், நம்ம பேசப்படலை. இப்போ கூட 1-2 அரசியல் கட்சி தலைவர்கள் களத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்க பேசப்படலை. களத்தில் இல்லாமல் அந்த பணபலத்துலேயும் பக்கத்துலேயும் இருக்கிறவங்க தானே பேசப்படுறாங்க. அது இந்த அமைப்புகள்லேயும் தொடருது. இது ஒரு ஆரோக்கியமான நிலைமை இல்லை. களத்தில் நிற்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தானே அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை கவனத்தில் கொள்ளணும். நிறைய பேருக்கு எல்லாம் தெரியுது, நம்ம செஞ்சதெல்லாம் தெரியுது, ஆனால் நம்ம தான் செஞ்சோங்கிறது தெரியல. இந்த
இந்த பாட்டு யார் எழுதினா, கண்ணதாசன் எழுதினாரா வாலி எழுதினாரான்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் கண்ணதாசன் எழுதியிருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எழுதினது வாலி எழுதியிருப்பார். அந்த மாதிரி செய்வது ஒருவர், பேர் வாங்கிறது ஒருவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் துடைச்சி எரிஞ்சு நம்ம தான் செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு நம்ம பேரவையில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க தான் செய்யணும். உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தினா தான் நீங்கள் பேசப்படுவீங்க. நீங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் நம்ம பேச வைக்கணும். வாரத்துக்கு ஒரு போஸ்டர் போடணும், மாதத்துக்கு ஒரு கூட்டத்தை நடத்தணும், செய்தியாளர்களை சந்திக்கணும், அதிகாரிகளை சந்திக்கணும். ஒரு ஆளுநர் வர்றாங்க, ஒரு கலெக்டர் வர்றாங்க, போலீஸ் அதிகாரிகள் வர்றாங்க, அவங்கள சந்திக்கணும். நம்ம இருக்கோங்கிறத சொல்லணும். நம்ம இருக்கிறது நம்ம தான் சொல்லணும், அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த இதை அடுத்தவங்க சொல்லணும்னா நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். நம்ம அப்படியே அமைப்பு நடத்துகிறோம், நம்மளாம் பணம் கொடுத்துலாம் நடத்தலை, பணம் வாங்கிக்கிட்டு நடத்துகிறோம். அப்போ நம்மக்கிட்ட தன்மானம், உணர்ச்சி, எழுச்சி எல்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நம்ம பயணிக்கணும். வாங்க, மே மாதம் 5ஆம் தேதி மண்ணின் மைந்தர்கள், உங்கள் ஊரை சார்ந்த, நீங்கள் பிறந்த ஊர் இங்கே தான் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தும் ஒவ்வொரு பஸ்ஸில் வாங்க, உங்கள் செலவில் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்தும் வாங்க, நீங்கள் பிறந்த ஊரில் இருந்தும் வாங்க. மாநாட்டை சிறப்பிப்போம், மண்ணின் பெருமை காப்போம், சுதேசியை வளம்பெறச் செய்வோம். அண்ணாச்சி முத்துக்குமார்.